ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலியில் 9வது புத்தக கண்காட்சி அதை நான் பார்க்க போயிருந்தேன். இப்போ தான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைந்து போயிட்டுருக்கேன். பாருங்களேன், புக் ஸ்டால் நிறைய இருக்குது. நிறைய ஊர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டாலுமே விதவிதமான புக்ஸுகள் இருக்குது. அதாவது புத்தக பிரியர்கள் இங்கே போய் வாங்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. முஸ்லீமுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டால் இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய குரான் ஐட்டங்களும் அந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. நம்ம திருநெல்வேலியில் ஈகிள் புக் சென்டர் அவங்க வச்சுருக்குறாங்க. மற்றபடி கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். சின்ன பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு ஏபிசிடி அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு 4-5 புக்ஸ் வாங்கினேன். இந்த கடையில் பாருங்களேன், எல்லாமே கலைஞருடைய புக்ஸ்கள் நிறைய இருக்குது. அவருடைய கதைகள் நிறைய இருக்குது. சாலின் புக்ஸும் இருக்குது. அப்புறம் நான் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு புக்ஸ் இருந்தது, அது நான் வாங்கிறதுக்காக எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பொது அறிவு புக்ஸ் ஒன்று பார்த்தேன். கண்டிப்பாக பொது அறிவு புக்ஸ் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அது இருக்கணும். ஜெனரல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதனால் அந்த புக்ஸ் ஒன்று நான் இது பண்ணேன். என் கூட வந்தவங்களுக்கு நான் பொது அறிவு கொஷின் கேட்டேன். பார்த்திங்களா, பொது அறிவு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு சவால் விடுறேன். அவங்க மாட்டேன்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த போய் பாருங்கள். 22ஆந்தேதி வரைக்கும் தான் இந்த ஸ்டால் இருக்குது. இது என்ன அப்படின்னு, இந்த ஓவியத்துக்குள்ளே ஒரு திருக்குறள் இருக்கிறதாம். அந்த என்ன திருக்குறள் அப்படின்னா, அங்கே நிற்கிற 2 பசங்கக்கிட்ட கேட்டேன். அந்த பசங்களோட திருக்குறளே எனக்கு தெரியாது, நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போயிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அங்கே போய் பார்க்கறதுக்காக போய் பார்த்தேன். மற்றபடி இது சுகர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற புக்ஸு இதில் இருந்தது. நான் அது வாங்கினேன். இவர் யார் அப்படின்னா, பிக் பாஸில் வின் பண்ண முத்துக்குமார். இந்த பட்டிமன்றத்தில் ஒரு நடுவராக கலந்துக்க வந்துட்டுருக்காரு. அவரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும்